வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ரஜியா பேசுகிறேன். 1001 அரேபிய இரவுகள் எபிசோட் 27. மூன்றாம் சகோதரனின் கதையை நாவிதன் கூறும் விதத்திலிருந்து கேட்போம். ஒரு நாள் என் சகோதரன் ஒரு பெரிய மாளிகையின் கதவுகளை தட்டி கொண்டிருந்தான். உள்ளே இருந்தவர்கள் யாரது யாரது என்று கேட்டும் பதில் ஒன்றும் கூறாது மேலும் மேலும் கதவை தட்டி கொண்டே இருந்தான். சற்று நேரம் கழித்து மாளிகையின் கதவுகள் திறக்கப்பட்டது. வீட்டின் சொந்தக்காரர்கள் வந்து கதவை திறந்திருக்கிறார்கள். வெளியே நின்றிருந்த என் பிறவி குருட்டு சகோதரனை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும், ஏன் பதிலொன்றும் சொல்லாமல் கதவை தட்டி கொண்டே இருக்கிறாய் அப்படின்னு கேட்டாங்க. என்னுடைய அந்த குருட்டு சகோதரன் வீட்டுக்காரரின் குரலை கேட்டதும், எஜமானரே, எனக்கு பிச்சை இடுங்கள் என்றான். வீட்டுக்காரன் பதிலொன்றும் சொல்லாமல் சிறிது நின்று யோசித்தான். பின்னர், அன்பரே, என்னோடு வாருங்கள் அப்படின்னு மாளிகையின் உள்ளே வழிகாட்டி அழைத்து சென்றார். மாளிகையின் உள்ளே மேல் மாடத்திற்கு மாடிப்படிகள் இருந்தது. அந்த படிகளின் வழியே அந்த குருடனை அழைத்து சென்றார்கள். குருடனும் தட்டு தடுமாறி அவன் பின்னே சென்றான். பல மாடிகள் ஏறி ஆயிற்று. மேல் மாடியின் உச்சிக்கு சேர்ந்தனர். வீட்டின் சொந்தக்காரர், ஐயா குருடரே, நீர் பிச்சை கேட்டீரல்லவா, உனக்கு பிச்சையிட என்னிடம் எதுவும் இல்லை, ஆகவே போய் வரலாம் என்றார். என்னுடைய சகோதரன் கேட்டான், ஐயா, இல்லை என்ற பதிலே வாசலுக்கு வெளியே வந்தீரே, அங்கேயே சொல்லியிருக்கலாம் அல்லவா, இத்தனை படிகள் ஏறி இறங்கி இங்கே வந்து சொல்கிறீர்கள் என்றான். வீட்டுக்காரன் நகைத்து, நீர் கதவை தட்டும் போதே யாரது யாரது என்று பலவாறு நான் கேட்டேன் அல்லவா, நான் கேட்கும் போதே நீர் பதில் சொல்லாமலே கதவை தட்டி கொண்டிருந்தீர், நீர் அப்போதே சொல்லியிருக்கலாம் அல்லவா, ஆகவேதான் நானும் உன்னை பல மாடிகள் ஏற வைத்து இறுதியில் பிச்சை இல்லை என்று இப்பொழுது சொல்கிறேன், ஆகவே நீ இங்கிருந்து இறங்கிப்போ என்றான். என் குருட்டு சகோதரனும் வீட்டுக்காரனோடு வாதமிடுவதில் யாதொரு பயனும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டான். வந்த வழியே திரும்பி மாடிப்படிகளின் மெல்ல கோலூன்றியவாறே நடந்து கீழிறங்கினான். பாதி படிகள் இறங்கியிருப்பான். சற்று கால் இடரவே சறுக்கி விழுந்து படிகளின் உருண்டான். கடைசி படியில், அதாவது தெருவில் வந்து உருண்டு விழுந்தான். அதனால் அவன் மண்டை உடைந்தது. கீழே 2 குருட்டு பிச்சைக்காரர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். வீட்டுக்காரன் அவர்களை சேர்த்து விரட்டினான். கீழே உருண்டு விழுந்து மண்டையை உடைத்து கொண்ட என் சகோதரன் மற்ற 2 பிச்சைக்காரர்களையும் பார்த்து, வாருங்கள், நாம் வீட்டிற்கு போகலாம், அங்குள்ள பணத்தை எடுத்துக்கொண்டு வைத்தியனிடம் சென்று உடைந்த மண்டைக்கு கட்டு போட வேண்டும் என்றான். அங்கே அருகிலேயே நின்றிருந்த வீட்டுக்காரனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. இவர்களோ பிச்சைக்காரர்கள், வீட்டிற்கு சென்று பணம் எடுத்து செல்லலாம் என்கிறார்களே, அப்படி எவ்வளவு பணம் சேர்த்திருப்பார்கள், அதை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படியே நினைத்து அவர்கள் அறியா வண்ணம் பின்தொடர்ந்தான். நகர எல்லைக்கு அப்பால் ஒரு குடிசை இருந்தது. 3 குருடர்களும் தட்டு தடுமாறி குடிசைக்குள் நுழைந்தார்கள். வேவு பார்க்க வந்த வீட்டுக்காரனும் மெதுவாக 3 குருடர்கள் அறியாதபடி குடிசையில் ஒரு மூலையில் சென்று பதுங்கிக் கொண்டான். 3 குருடர்களும் குடிசையின் நடுவே ஓரிடத்தில் பள்ளம் தோண்டினார்கள். ஒரு பெரிய பணப்பையை மூவருமாக சேர்த்து சிரமத்துடன் வெளியே தூக்கி வைத்தார்கள். கீழே தரையில் கொட்டி எண்ண ஆரம்பித்தார்கள். 10,000 வெள்ளிப்பணம் வரை எண்ணி மீண்டும் பையிலே போட்டார்கள். பழையபடி புதைத்தார்கள். எஞ்சி இருந்த கொஞ்சம் நாணயங்களை மூவரும் சமமாக பங்கிட்டு கொண்டார்கள். அந்த நேரம் பார்த்து ஒரு கொசு வேவு பார்க்க வந்த வீட்டுக்காரனின் மூக்கில் நுழைந்தது. அவன் அதை தாங்காமல் தும்பிவிட்டான். வேற்று மனிதன் தங்களுடன் இருப்பதை அறிந்த குருட்டு பிச்சைக்காரர்கள் திருடன் திருடன் என்று கூக்குரலிட்டார்கள். இவர்களின் கூச்சலை கேட்ட அக்கம் பக்கத்தவர்கள் ஓடி வந்தார்கள். நகர சோதனைக்காக வந்த காவலர்களும் வந்து சேர்ந்தார்கள். அப்போது வேவு பார்க்க வந்த வீட்டுக்காரன் தானும் கண்ணை மூடிக்கொண்டு அனைவர் எதிரிலும் குருடனாக நடித்தான். என்னை 3 பேருமாக சேர்ந்து பிச்சை எடுத்த பணத்தில் சரியான பங்கு தராமல் ஏமாற்றுகிறார்கள். நான் அது பற்றி வற்புறுத்தவே திருடன் திருடன் என்று கூவி என்னை தங்களிடம் பிடித்து கொடுத்து தண்டனை வாங்கி தர பார்க்கிறார்கள் என்று சமயோசிதமாக புழுகினான். காவலர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. 4 வரையும் கைது செய்து அரசன் முன் கொண்டு போய் நிறுத்தினார்கள். விசாரித்ததில் 3 உண்மையான குருட்டு பிச்சைக்காரர்களும் 4ஆமவன்தான் திருடன் என்றும் அவனை தங்களுக்கு தெரியாதென்றும் கூறினார். 4ஆமவனாகிய வீட்டுக்காரனை சேவகர்களை விட்டு மன்னர் சவுக்கடி தர சொன்னார். 4-5 அடிகள் விழுந்ததும் அலறி, அரசே, அடிப்பதை நிறுத்த சொல்லுங்கள், உண்மையை சொல்லிவிடுகிறேன் என்றான். மன்னரே, மன்னிக்க வேண்டும், நாங்கள் யாவரும் உண்மையில் குருடர்கள் அல்ல. குருடர்களாய் நடித்து பிச்சை வாங்கி கொண்டு வந்தோம். இதோ பாருங்கள் என் கண்களை என்று கண்கள் அகல திறந்து காட்டினான். மேலும், நான் பொய் சொல்லவில்லை. 4வரும் வாழ்ந்த குடிசையின் தரையில் 10,000 வெள்ளிக்காசுகள் ஒரு பையில் போட்டு புதைத்து வைத்திருக்கிறோம். நீங்கள் வேண்டுமானால் சோதித்து பாருங்கள் என்று அழுது கொண்டே சொன்னான். மற்ற உண்மையான குருடர்களுக்கும் சவுக்கடி நடந்தது கண்களை திறக்குமாறு. நாங்கள் குருடர்கள்தான் என்று புலம்பினார்கள். 4ஆமவன் உண்மையை சொல்லியும் தாங்கள் குருடர்கள் என்று பொய் சொல்கிறார்களே என்று மன்னருக்கு சினம் மூண்டது. உடனே மன்னர் குடிசையை தோண்டி சோதனையிட செய்தார்.
நான்காம் மகனாகிய வீட்டுக்காரன் சொன்னபடியே ஒரு பையில் 10,000 வெள்ளிக்காசுகள் இருந்தன. இதை மன்னர் முன் கொண்டு வைத்தார்கள். பொய் சொன்னது மட்டுமல்லாமல் இன்னும் குருடர்களாகவே நடிக்கிறார்கள் என்றெண்ணிய மன்னர் அந்த மூவரையும் நன்றாக உதைத்து நகரத்துக்கு வெளியே துரத்துமாறு ஆணையிட்டார். மன்னர் மூட்டையில் இருந்த 10,000 வெள்ளி பணத்தில் 4/1 பங்கை சமயோஜிதமாய் பொய் சொல்லி தப்பிய வீட்டுக்காரனுக்கு கொடுக்க சொல்லி மீதத்தை கஜானாவில் சேர்க்க சொல்லியும் உத்தரவிட்டார். அப்படியே 4/1 பங்கு பணம் பெற்ற வீட்டுக்காரன் பொய் சொல்லி தப்பித்ததை எண்ணி மகிழ்ந்து கொண்டே பணத்துடன் வீடு போய் சேர்ந்தான். அடிபட்டு நைந்து போன என் சகோதரனுக்காக மறுநாள் நான் அரசனிடம் சென்று மன்னிப்பு வாங்கி கொண்டு அவனை வீட்டிற்கு அழைத்து சென்றேன். இந்த கதையை கேட்ட மன்னர் மீண்டும் யோசித்துவிட்டு, உன் மற்ற சகோதரனின் கதைகளையும் சொல்லு என்று அந்த நாவிதனுக்கு மறுமுறை உத்தரவிட்டார். 4ஆம் சகோதரனின் கதையை நாவிதன் கூறத் தொடங்குகிறான். வாருங்கள் நேயர்களே, வழக்கம் போல் அடுத்த எபிசோடிற்கு சென்று நாவிதனின் சகோதரர்கள் கதையை கேட்டறிவோம். நன்றி.